நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. ஐயோ கடவுளே, நான் இங்க எப்படி வந்தேன்? இது என்ன இடம்னு தெரியலையே. இது யார் இப்படி கட்டி போட்டிருக்காங்க? யார் இங்க இருக்கீங்க? யாராவது வாங்க. டேய் முடிச்சிட்டா போல, வா போய் பாப்போம். யாராவது இருக்கீங்களா? ஏய் கத்தாத, எதுக்கு கத்துற? டென்ஷன் ஆகாத, இது ரொம்ப பத்திரமான இடம். நீ வேண கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. உண்மையை சொல்லுங்க, எதுக்கு என்ன இப்படி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்? என் கூட வந்த ராமலட்சுமி எங்க? மரியாதையா சொல்லுங்கடா. மாப்பிள்ள மரியாதை சொல்லணுமாண்டா, நீயே சொல்ற. சொல்லிட்டா போச்சு கண்ணு. இந்த ராமலட்சுமி ஜோதிலட்சுமி இதெல்லாம் நமக்கு தெரியாது. உன்னை கட்டி போட்டு வைக்க சொன்னாங்க, கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஏன்டா என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கட்டாவது விடுங்கடா. எங்க அண்ணன் வந்து அவர்கிட்ட கேட்டுக்க. வாயை பொத்திக்கிட்டு திங்கிறதுக்கு என்ன வேணும்னு கேளு, வாங்கிக்கூடாது தரோம். எனக்கு ஒரு மண்ணு வேணாம். நான் உடனே இந்த இடத்துல இருந்து போகணும். இல்லாட்டி உங்களை கொன்னுடுவேன். கொன்னுடுவியா? ரகலை பண்ணாத, அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன். சும்மா விட மாட்டேன்டா உங்களை. சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன். என் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ண. உன் மாமன் பெரிய இவன், அப்படியே சூரிய எடுத்து குத்திடுவான். கொன்றுவாளாம்ல கொன்னு. நாமெல்லாம் கருணா கொலைய காசு வாங்காம தான் பண்றோம். இவ நம்மள கொன்றுவாளாம். கொன்றுவாளாம்ல கொன்னு. ஏய் வாடா.
சாகுற வரைக்கும் சரவண மாமாவை நினைச்சுக்கிட்டு தான் நான் வாழ்வேன். இப்பவாது உங்களுக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரியுது, வந்து பாத்துட்டு போறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். அப்புறம் நான் எங்க இருக்கேனே உங்களுக்கு தெரியாம போயிடும். அத்தை, காஃபி சாப்பிடுங்க. வேண்டாமா, என் பொண்ணு எங்க இருக்காளோ என்ன ஆனாலோ தெரியல. அத்தை, வேண்டாம். அத்தை, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. மாமா தான் மீனா எங்க இருக்கான்னு பார்க்க போயிருக்காருல்ல. நிச்சயமா வரப்ப நல்ல செய்தியோட தான் வருவாரு. கொஞ்சம் குடிங்க அத்தை, தெம்பா இருக்கும்ல. அத்தை, என்னங்க மீனா கிடைச்சிட்டலாம்? என்னப்பா அமைதியா இருக்க? தேடி பாத்தியா? மீனா கிடைச்சாளா? தேடி பார்த்து தான் வரேன். பார்த்து என்ன பிரயோஜனம்? என்னங்க, கோயில் இருக்கிறவங்க என்னதான் சொல்றாங்க? மீனா எங்க போறேன்னு யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலையாமா? பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அந்த சேலக்காரி அம்மா தான் அவளை பஜாருக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. ஒத்தாசிக்கு மீனாவோட இன்னொரு பொண்ணும் போயிருக்கா. அவ திரும்பி வந்துட்டா, ஆனா மீனா மட்டும் திரும்பி வரல. அட கடவுளே, அந்த பொண்ணை விட்டுட்டு மீனா மட்டும் தனியா எங்க போனா? கூட போனாலே அந்த பொண்ணு கிட்ட கேட்டியாப்பா? எல்லாம் கேட்டாச்சு. இந்த மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டேன். அந்த நேரத்துல மீனா எங்க போயிட்டா, எங்க போனான்னு தெரியலங்கிறா. எல்லாம் நம்ம விதி. என்ன பண்ண சொல்ற? விதி இல்லைங்க, எல்லாம் அந்த சரவண பண்ண சதி. மீனா கோயில தங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ அடிக்கடி கோயில போய் மீனாவை பார்த்து பேசிட்டு வரான். சீக்கிரமே அவ மனசு மாதிரி நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன்னு எங்க அம்மா போன்ல சொன்னாங்க. ஆனா அவ அக்கறையோட கோயில போய் மீனாவை பாக்கலங்க, ஏதோ சூழ்ச்சியோட தான் போய் பாத்திருக்கான். சும்மா இரு கௌரி, நீயே கற்பனை பண்ணிட்டு கண்டதையும் பேசாத. இல்லத்த, நான் சொல்றதுதான் நிஜம். மீனாவை வீட்டை விட்டு துரத்துன மாதிரி கோயில விட்டு துரத்தணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். மீனாவை வீட்டை விட்டு துரத்துன மாதிரி கோயில விட்டு துரத்தணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் அவளை தேடி போய் அவ மனசு வெறுத்து போற மாதிரி பேசிருக்கான். அதான் பஜாருக்கு போறப்ப கூட வந்தவ மயங்கி விழுந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீனா யாருக்கிட்டே சொல்லாம எங்கேயும் போயிட்டா. அந்த சரவணை மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அப்படிப்பட்ட பாவி அவன். வாய மூடு, ஏதாவது உளராத. நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டா அப்புறம் மீனாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆமா, அவ கூட இருந்தா மட்டும் உன் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படியே மணந்துகிட்டா இருக்கு. சேலாக்காரி அம்மா மட்டும் என்ன தடுக்காம இருந்தாங்கன்னா அவனை அங்கே வெட்டி பொலி போட்டிருப்பேன். தப்பிச்சுக்கிட்டான். மீனாவை தேடி அங்க போறேன், ஏன் முன்னாடி அவளை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கிறான். வெட்டிடுவேன்ட்டேன். பக்கத்துல எதுவுமே கிடைக்கல, எல்லாம் கொன்னு போட்டிருப்பான் அவனை. அம்மா படவெட்டி மாதிரி அம்மா, சரவண ஏக்கேடோ கெட்டு போகட்டும். வேணும்னா அவன் ஆயுசுக்கு நிம்மதி இல்லாம பைத்தியமா வேணாலும் போகட்டும். வேண்டாங்கள. ஆனா எங்க மீனாவ ஒரு இடத்துல இருக்க விடாம ஓட ஓட விரட்டி பைத்தியமாக்கிடாத. அவ எங்க போயிருந்தாலும் திரும்பி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு. அந்த குணவதிய எதுக்கு மேலே படப்படுத்தாத. எங்களால அதை தாங்கிக்க முடியாது. அம்மா, அம்மா தாயே, உன் 1000 கண்ணுடைய மாரியம்மன்னு சொல்றாங்களே, எங்க கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியாமலமா போகும். வேண்டாம் தாயே, வேண்டாம்.
என் பொண்ணு இதுக்கு மேல சோதிக்காதம்மா, சோதிக்காத. என் மருமக சொன்ன மாதிரி என் பொண்ணு எனக்கு திருப்பி கொடுத்துரும்மா. நீ 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 வேற எதுவுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம்மா, எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகே சார். ஆமா சார். அதை ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நானும் இந்த கேஸ் அட்டென்ட் பண்றேன் சார். ஓகே சார். கமிஷனர் ரொம்ப கோபமா இருக்காரா மேடம்? பார்த்துட்டு தானே இருந்தீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குன்னு வாங்குறாரு. ரிமைண்ட்ல இருக்கிற ஒரு கைதிய கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது காணாம போனதோட மர்மம் என்னன்னு கேள்வி கேட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேகசின்ல நியூஸ் வந்திருக்கான். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. நடக்காம என்ன பண்ணும்? இத்தனை நாள் ஆகியும் இன்னும் நம்மளால மேடத்துக்கு என்ன நடந்தது, அவங்க எப்படி மிஸ் ஆனாங்கன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. விஷயம் லீக் ஆகாமையா இருக்கும். பத்திரிகைக்காரங்க ஸ்மெல் பண்ணி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம், அந்த பத்திரிக்கையை உடனே வாங்கி அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும். நான் வாங்கிட்டு வரட்டுமா? நோ, இல்ல ஜெயராஜ், அது ஒரு விஷயமே இல்ல இப்ப நமக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னு கமிஷனர் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. அத சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் மேகசின்ல வந்திருக்க செய்தி தினப்பத்திரிக்கையில ஹெட்டிங் லைனா வர அளவுக்கு நடந்துக்காதீங்கன்னு வார்ன் பண்ணிருக்காரு. அதனால நாம இது வரைக்கும் நடத்திட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷனை ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரு புது கோணத்துல விசாரிச்சாதான் இந்த கேஸ்ல நம்மளால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மேடம், எதையும் தொலைச்ச இடத்துல தேடணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சரியா பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. எதை சரியா பண்ணலன்னு சொல்றீங்க ஜெயராஜ்? நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை இன்னும் நம்ம தீவிரமாக விசாரிக்கவே இல்லை. அவங்கள விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் யாரையோ விசாரிச்சுட்டு இருக்கோம். மேடத்தோடைய கொலீக்ஸ் எல்லாரையும் தீவிரமாக விசாரித்தோம். மேடம்கிட்ட ஃபோன் கான்டாக்டில் இருந்தவங்களையும் விசாரித்தோம். அந்த அளவுக்கு அடிப்பட்ட போலீஸ்காரங்களை இன்னும் நம்ம தீவிரமாக விசாரிக்கவே இல்லை. அவங்க மேல எனக்கு ஒன்னும் டவுட் வராம இல்ல. ஆனா அவங்க கமிஷனர் கிட்டயே வசுந்தரா மேடம் எங்களை ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, அதனாலதான் ஜெய் கார்த்திக் அவங்கள ஷூட் பண்ணாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க சொன்னா அது அப்படியே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். இந்த விஷயத்த ஆரம்பத்திலே நான் கமிஷனர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? முதல்ல வசுந்தராவை தேடி கண்டுபிடிங்க, அவங்க மூலமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்றாரு. இல்லை மேடம், இப்போதான் நம்ம அவங்க மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது ஒரு போலீஸ்காரனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்காம குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சா அது மூலிமா வசுந்தரா மேடத்துக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அவங்க இருக்கிற இடத்தையோ இல்லை அவங்க டெட் பாடி இருக்கிற இடத்தையோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகே, உங்க ஐடியாவை நான் ஏத்துக்கிறேன். ஊரெல்லாம் தேடுறதை விட்டுட்டு தொலைச்ச இடத்துல தேடுறது தான் புத்திசாலித்தனம். மேடம், பேர்லெல்லாம் எம்எல்ஏ வீட்டில் என்ன நடக்குதுங்கிற நியூஸை நம்ம டெய்லி தெரிஞ்சுக்கணும். லதா நமக்கு ஃபோன் பண்ணலன்னாலும் நாம் லதாக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அதனால என்ன, இப்பவே கால் பண்ணி கேட்டுடலாம். மேடம், நம்ம போய் டீயை சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே. ஓகே, வாங்க. ம். ஹாய் லதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லதா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உனக்காக நான் ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். புடவை பிடிச்சிருக்கா லதா?
இது ரொம்ப காஸ்ட்லியான புடவை. பிடிக்கலாம் சொல்லு, மாத்திடலாம். நான் உங்ககிட்ட புதுசா புடவை எதுவும் கேட்கலையே, என்கிட்ட இருக்கிறதே போதும். சரிம்மா, இருக்கட்டும். முதல் தடவையா மனசுக்கு பிடிச்சி உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வேண்டான்னு சொல்லாத லதா. அது மட்டும் இல்ல, இனிமே உன் மனசுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். ஒரு நல்ல புருஷனா இனிமே உனக்காக நான் வாழ போறேன் லதா. ஏதோ சவுண்டு கேட்கல, உனக்கு கேட்டுச்சா? சத்தமா? மிக்ஸி ஓடுற சத்தங்க. மிக்ஸி ஓடுனா சத்தம் வரத்தானே செய்யும். நீங்க புடவைய வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா பீரோல எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. லதா, உனக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. வரேன். என்னாச்சு லதா? ஒன்றும் இல்லை, டப்பா காத்துல கீழே விழ போச்சு, அதான் தள்ளி வச்சேன். சரி, பத்திரமா வச்சுக்கோ. லதா, என்னங்க? ஒண்ணு, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி போட. சரிங்க, நீங்க போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல லதா, நான் இங்கே இருக்கேன். நீ காஃபி போடு. இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன், காஃபி போடு. சரிங்க. எங்க வேற ஏதாவது வேணுமா? சரி, நீ வேலை பாரு. சரிங்க. லதா, உனக்கு புடவை பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்குங்க. சரி. லதா போன் அட்டன் பண்ணல, ஏதோ வேலையில இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மேடம். அடிக்காங்க சார். வேண்டாம், மிஸ் கால் பார்த்துட்டு அவளே கால் பண்ணட்டும். ம். உள்ள கிச்சன்ல லதா இருக்கா, அவளை வெளியில கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடு சீக்கிரம். ஏண்டா? காரணம் எல்லாம் அப்புறம் சொல்றமா, முக்கியமான விஷயம். அவளை கூப்பிட்டு வேலை கொடு. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஏ லதா, லதா, ஏய் சனீனே, சீக்கிரம் வாடி. இதோ வரேன் அத்தை. வாடிங்க.
சீக்கிரம் வாடி. என்னத்து? நான் வெளியே போகணும், மேலே போய் என் புடவை அயன் பண்ணு. அது மிக்ஸில சட்னி அரைச்சிட்டு இருக்கேன், அதை அரைச்சு முடிச்சதும் போய் அயன் பண்றேனே. மிக்ஸில் இருக்க சட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அயன் பண்ணு போ. சரிங்க அத்தை. போடி. புதுசா இங்க எதுவும் இல்லையே, அப்புறம் எங்க இந்த சத்தம் வந்தது? இனிமே அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அவகிட்ட ஏதோ மர்மம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி கீதா மேடம் தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. இப்ப பேசினா நிச்சயமா மாட்டிப்போம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்? குண்டடி பட்டதெல்லாம் எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் பண்ணி புல்லட்டை ரிமூவ் பண்ண பிறகு 2 நாள் வலி இருந்தது மேடம். இப்போ வலி இல்லை. ஆனா இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் டியூட்டிக்கு போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க மேடம். நீங்க பார்க்கணும்னு சொன்னதுனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். தேங்க்யூ. என்கவுண்டர் சம்பவத்தை விசாரிக்க தான் உங்களை நான் வர சொன்னேன். சொல்லுங்க, அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற உண்மைய யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம என்கிட்ட சொல்லுங்க. அதுதான் அன்னைக்கு கமிஷனர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன் மேடம். புதுசாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. யோ, உன்னை யாரையா பூசா கேட்டா? அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு, இல்லைன்னா உன்னை அடிச்சா கொண்டுடுவேன். யோ ஜெயராஜ், நீ என் மேல கை வைக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நீ என்ன மாதிரி ஒரு கான்ஸ்டபிள். மரியாதை வெளியே போயா. யோ, ஜெயராஜ் உன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் தான். ஆனா இப்ப அவருக்கு உன்னை விட உரிமை ஜாஸ்தி. அந்த பொறுப்பை கொடுத்தது நான் இல்ல, கமிஷனர். சோ அவரு உன் கண்ணத்துல அரைஞ்சாலும் நீ சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நீ உண்மையை சொல்லலன்னா உன் கை காலை வெட்டுறது கூட அவருக்கு அதிகாரம் இருக்கு. மேடம் சொல்றது உனக்கும் தான். கமிஷனர் சொல்ற வரைக்கும் உங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் நிறுத்தி வச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆனா போலீஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அடி வாங்கி சாவறதுக்குள்ள உண்மையை சொல்லுங்கடா. இன்ஸ்பெக்டர் ஜெய் கார்த்திக் வசுந்தரா மேடத்தை என்கவுண்டர்ல திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காரு. நீங்க 2 பேரும் அந்த டிராமால முக்கியமான ஆர்டிஸ்ட். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜெய் கார்த்திக் அந்த டிராமாவோட ஹீரோ. நீங்க 2 பேரும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அதாவது ஜெய் கார்த்திக் உடைய சப்போர்ட்டர்ஸ். அதெல்லாம் நாங்க சொல்லல, நாங்க கண்டும் பிடிக்கல. கமிஷனர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காரு. அதனால என்கவுண்டர் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற முழு உண்மைய உங்க வாயால வர வச்சு கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்ன செய்ய போறீங்க? மேடம், நீங்க எப்படி கேட்டாலும் நடந்ததான் சொல்ல முடியும். ஏன்னா அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு என்கவுண்டர். எங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை மேடம். வக்கீல் மேடம், எங்களை சுட்டு எஸ்கேப் ஆனதுனால தான் இன்ஸ்பெக்டர் அவங்கள சுட்டாரு. டேய் பயமுடு, உண்மையை ஒத்துக்கிட்டு நடந்தது என்னன்னு சொல்லுங்கடானா. அதை சொல்லாம பழைய பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையை சொன்னாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லனா கமிஷனர் இவங்களை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரு சொன்ன மாதிரியே இந்த கேஸ்ல இவங்க 2 பேரையும் பிரதான குற்றவாளியா முடிவு பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதுதான். அது வரைக்கும் உங்க 2 பேர் வீட்டுக்கும் சுத்தி காவல் போடுங்க. டேய், உண்மையை சொல்லலாம் செத்தீங்க. வேலையை காப்பாத்திக்கிட்டு தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. இல்ல உங்க கதி அதோ கதி தான். இவங்க 2 பேரும் லாக்அப்ல தள்ளினாதான் சரியா வருவாங்க.
ஒரு நாள் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். நீங்கள் வாங்க மேடம். ஹலோ சார் எங்க கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு சார். இனிமே நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். என்னையா ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், அந்த இன்ஸ்பெக்டர் கீதா வந்தாங்க சார். எங்களை வந்து விசாரிக்கிறாங்க சார். உண்மையை சொல்லலைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முதல் கட்டமாலாதா அதான் நீ வாங்கி கொடுத்த புடவை ஏத்துக்கிட்டால. அப்புறம் என்ன, அடுத்த கட்டமா ஒரு 5 பவுன்ல செயினை வாங்கி கொடு. அவகிட்ட இனிக்க பேசுடா. மேட்ரு முடிஞ்சுது. புடவை, நகை, அன்பான பேச்சு, இந்த 3 ஆயுதம் போதும்டா. எந்த பொண்டாட்டியும் புருஷங்கிட்ட அப்படியே கொத்தடிமை மாதிரி கிடப்பா. அப்புறம் என்ன, என் புருஷன் மாதிரி உலகத்துல கிடையாதுன்னு வாய் நிறைய எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவா. அவ்வளவுதானே? நாளைக்கே ஒரு கோல்டு செயினை வாங்கிட்டு வந்து அவ கழுத்துல மாட்டிடுறேன். செயினை மாட்டி விட்டு அப்படியே நீ வாங்கி கொடுத்த புடவையை கட்ட வச்சு சிரிச்ச முகத்தோட அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போடா. உருகி போயிடுவாடா, உருகி. அப்புறம் அவளை சுத்தி இருக்கிற மர்மம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். நீ காட்டுற பாசத்துல அவ அப்படியே உங்ககிட்ட சுருண்டு கிடக்கும் போது கேட்காமலேயே வசுந்தராவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவாடா. சரிப்பா, நீங்க சொல்றபடி நடக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்ன விஷயம் நடக்கணும், அதான் எனக்கு வேணும். டேய், அது நிச்சயமா நடக்கும்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த மதுரை தானா சொன்னது தானா நடந்திருக்குடா. எதுக்கு ஒரி பண்ற? கண்டிப்பா நடக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வாயா, உட்காரு. எல்லாம் உன்னால வந்தது தானே. முழிக்கவும் முடியாம தூங்கவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். சரி, ஏதோ போன்ல முக்கியமான விஷயம் சொன்னியன்னு வர சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். யோ, அதான் அந்த வசுந்தராவை தப்பிக்க விட்டுட்டு 7.5 இழுத்து விட்டுட்டிய. அதை விட பெரிய ஆபத்து என்ன வரப்போகுது இப்போ? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வசுந்தராவை தேடி கண்டுபிடிச்சு போட்டுதல்னா கூட நம்ம தப்பிக்கிறது கஷ்டம்னு தோணுது. ஏன்னா நம்ம எல்லாரையும் கூண்டோட அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கீதா சரியான இடத்துல புரி வச்சுட்டா. என்னைய சொல்ற சார்? அந்த கீதா எல்லா ஆங்கிலையும் விசாரிச்சு வசுந்தராவை பத்தி எந்த துப்பும் கிடைக்காம கடைசியில் அந்த 2 கான்ஸ்டபிளையும் மிரட்டி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா சார். எந்த 2 கான்ஸ்டபிள்? அதான் நான் அந்த வசுந்தரா முன்னாடி 2 பேரை சுட்டனே, அவங்க தான். அந்த என்கவுண்டர் பத்தி A to Z சொல்லலன்னா கமிஷனர்ட்ட பர்மிஷன் வாங்கி உள்ள தள்ளி லாக்அப்ல வச்சு லாடம் கட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி டார்ச்சர் பண்ணிருக்காளா ஐயாவை. அவங்க பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதை சொல்லலான்னு தான் எங்க ஓடி வந்தேன். சரி, அந்த அடிபட்ட போலீஸ்காரங்க உனக்கு விசுவாசின்னு சொன்னியா? அது உண்மையா இருந்தா அவனுங்க ஏன் நடந்ததெல்லாம் சொல்ல போறானுங்க? ஐயா, அவங்க இப்பவும் என் விசுவாசியா தான் இருக்காங்க. அதனாலதான் நடந்த விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா என்னைக்கும் எதுக்கும் பயப்படாதவங்க இன்னைக்கு பயத்தோட பேசினாங்க. என்னைக்கு அவங்க மனசுல பயம்னு ஒன்று வந்துருச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்கள நம்ப கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். விஷயம் வேற ஒன்றும் இல்லை, இன்ஸ்பெக்டருக்கே வேலை போச்சு. இதுக்கப்புறமும் உண்மையை சொல்லனா நமக்கும் வேலை போயிடும். அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துறதுன்னு யோசிச்சிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. மொத்தத்தில் நம்ம எல்லார் கழுத்துக்கும் கத்தி வந்துருச்சு. இதுலேருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுப்பா. நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் எதுவும் தேவைப்பட்டா அப்புறம் ஃபோன் பண்றேன். நீ வா, இப்போ புறப்படு. சரிங்கய்யா, நான் வரேன். மகாராணி தூங்கிட்டு இருக்கா பாடுறா. ஏய் ஏய், எந்திரி. அது குடுறா, இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு வேணாம், என்ன விடுங்க, நான் போகணும். நீ இப்படிலாம் சொன்ன சாப்பிட மாட்ட. சாப்பிடு.
நான் ரொம்ப வலிக்குதா? சாப்பிடு, அப்பதான் வலிக்காது. எனக்கு ஒண்ணு வேணாம். என்னை இந்த இடத்துல இருந்து விடுங்க. நான் கோயிலுக்கு போகணும். எனக்காக சேலக்காரி அம்மா காத்துட்டு இருப்பாங்க. ஏய் நல்லா இருக்குதா கதை. உன்னை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டா எங்க அண்ணன் என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. சுடுகாடும் பக்கத்துல தான் இருக்கு. ஏய் ஒழுங்கா சாப்பிடு. இதை சாப்பிடு. இன்னும் வேணும்னா கூச்சப்படாம கேளு, வாங்கி தரோம். அதை விட்டுட்டு கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு பினாத்திக்கிட்டு இருந்தா சிகரெட்டை பிடிச்சி மூஞ்செல்லாம் குத்தி வச்சிருவேன். ஒழுங்கா சாப்பிடு. மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என்ன இப்படி கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? பதில் சொல்லுங்க. ஏய், ஓவரா குடைச்சல் கொடுத்து எங்களை டார்ச்சர் பண்ணாத. அப்புறம் அடி வாங்கி செத்து போயிருவ. எனக்கு வேணாம். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீங்க கொடுத்தா நான் சாப்பிடணுமா? என்ன மரியாதை இங்க இருந்து வெளியே விடுங்க. அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அரஞ்சண்ணா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. எங்க அண்ணன் சொல்ற வரைக்கும் உன்னை வெளியே எங்கேயும் விட முடியாது. ஒரு காரணமா தான் அடைச்சு வச்சிருக்காருங்க. உங்க அண்ணனா? அவரை நான் பார்க்கணும். ஏய், அவர் வரும்போது பாத்துக்க. அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுக்க. ஏய் ஒழுக்கமா நாங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. புரிஞ்சுதா? நீங்க போடுறதெல்லாம் திங்கிறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு நாயா? நான் அவரை பார்க்கணும். என்ன ஏன் இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். மரியாதையா அவரை வர சொல்லுங்க. ஏய் மாப்பிள, இவ சரிப்பட்டு வர மாட்டா. அடிச்ச போதெல்லாம் இறங்கி போச்சு. பசிச்சா அவளே சாப்பிட்டுக்கு போறா. நீ வா போலாம். ஆமாண்டா சரியான கொசுக்கடியா இருக்கா. சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாடி கடா சனியன. வாடா. அண்ணன் வந்தா சொல்லிக்கலாம்டா. சாப்பிட்டா சாப்பிடுறா, சாப்பிடாட்டி போறா. அதானே. ஏய் ஊத்துறா ஊத்து. அவ கூட பேசி பேசி அடிச்ச போதெல்லாம் இறங்கி போச்சு. இங்க வந்து மச்சி. ஏய் ராவாடுறா. குர்ரா. கடவுளே, என்னை இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்தீரு. நான் இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போயாகணும். வணக்கம் சார். வாங்க 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 உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க தயவால நல்லா இருக்கேன். நீங்க சொல்றது நல்லா இருக்க. நான் சொல்ல வேண்டியதுல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வர சொன்னதா உங்க பிஏ சொன்னாரு. அதான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தள்ளி போட்டுட்டு உடனே புறப்பட்டு வந்தேன். பரவாயில்ல, எல்லாம் நல்ல விஷயமா தான் வர சொன்னேன். இப்ப நீலகண்ட வீட்டு சூழ்நிலை என்னன்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? புதுசா எதுவும் கேள்விப்படலையே. ஆனா அந்த சரவண பையன் வந்து ஏதோ நகை நட்டுலாம் விற்க போன இடத்துல உங்க ஆளு கையில மாட்டி அது உங்க கஜனாக்கு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் அன்னைக்கு வந்திருக்கும் போது நீங்க நேரில் சொல்லிட்டீங்களே. மற்றபடி புதுசா எதுவும் கேள்விப்படல. ரெண்டாவது அந்த நீலகண்ட புயலால எனக்கு தர வேண்டிய 10 லட்ச ரூபா பணத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் கேள்விப்படலையே. அப்படி ஏதாவது இருந்தா உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரியும். சொல்லுங்க, சந்தோஷப்படுறேன். நீலகண்டனோட மருமக மீனா அந்த வீட்டை விட்டு ஓடி போய் கோயில்ல தங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப அவ கோயில்லயும் இல்ல, அங்கிருந்து வேற எங்கேயோ ஓடி போயிட்டான். எங்க ஓடி போய் தொலைஞ்சாலாம்? எங்கேயோ போய் தொலைட்டோம், அது எதுக்கு நமக்கு. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியாம எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு அவளை தேடிக்கிட்டு அலையிறாங்க. இந்த சந்தோஷம் தானே நமக்கு தேவை. அது சரி, அங்க நிம்மதி இல்லாம அழுது புலவனா தானே உங்களுக்கு நிம்மதி வரும். நீலகண்டனும் நீலகண்டம் பொண்டாட்டியும் காணாம போன மருமகளை அழுது புலம்பி தேடுறத பார்த்தா என் மனசுக்கு நிம்மதி வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. மருமக காணாம போன அதே நேரம் ஜவுளி கடையும் கைவிட்டு போயிடுச்சேன்னு சொல்லி உங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறணும். அதை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி வரும். இப்போ புரிஞ்சு போச்சு ஏன் என்ன வர சொன்னீங்கன்னு. இந்த சூழ்நிலையில நான் அங்க போய் கடையை எழுதி கொடுறான்னு ஒரு மிரட்டுனா கண்டிப்பா எழுதி கொடுத்துருவான். அதுக்கு தானே என்ன வர சொன்னீங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்ப அந்த குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில பணம் புரட்டுறதுக்கு சாக்கு போக்குலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான். விட்டா போதும் சனியான்னு நீங்க நீட்ல இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அதை விட்டான்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்க அந்த ஆளுக்கு வேற வழியே இல்லை. என்ன சொல்றீங்க? நான் போய் நின்னா கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு இன்னும் நீங்க 2 நாள் வெயிட் பண்ணணும். எதுக்கு 2 நாள் வெயிட் பண்ண சொல்றீங்க? சார், அவனுக்கு நான் கொடுத்த 1 மாசம் கிரெடிட் டைம் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்பதானே நான் அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். எப்பா நீ சொன்ன மாதிரி நான் 1 மாசம் வெயிட் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்க முடியல, உன் கடை எழுதி கொடுன்னு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தானே சார் சொல்றேன்.
சரி அப்படியே பண்ணுங்க. ஆனா அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது வெறும் வட்டிக்காரனா பார்க்க கூடாது, ஜவுளி கடை முதலாளியா தான் நான் உங்களை பார்க்கணும். கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும் சார். கண்டிப்பா அதை நான் செய்வேன். நான் வரட்டுங்களா? சரி போயிட்டு வாங்க. நீலகண்டா, இனிமே நீ முதலாளி இல்லடா. அதுக்காக ஏதாவது ஒரு ஜவுளி கடையில துணியெல்லாம் எடுத்து போடுற வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாத்திடலாம்னு நினைச்சிடாத. பொண்ணு அப்படியும் பழைக்க விட மாட்டான் இந்த கண்ணப்ப. பைத்தியம் பிடிச்சி ராவும் பகலும் நீ தெருவில் அலையணும். நீ அலையிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ஏய், எங்களை பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியுதா உனக்கு? எங்களே நீ ஏமாத்திட்டு போயிருவியா? நாங்க பாக்குறதுக்கு தான் 2 பேரு, ஆனா 2 ஊருக்கு சமம். ஏய் சொல்லு, எங்க சொல்லு, சொல்றீன்னா சொல்லு பாப்போம். நாங்க 2 பேரும் 2 ஊருக்கு சமம். இங்க இருந்து தப்பிக்க பார்த்த அடி வாங்கியே சாவு. மாடமாப்ல இப்பவும் இருட்டத்தான் காட்டுற. பொட்ட வெளிச்சம் கூட இல்லாத கும் இருட்டு. மீனா காணாம போனதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் 6 தடவை நான் தியானத்துல மூழ்கி அவளை தேடி பார்த்துட்டேன். ஆனா என்னோட அகக்கண்ணுக்கு அவளை நீ காட்ட மாட்டேங்கிற. உனக்கு விரதம் இருக்கிறதுக்காக தானம்மா அவ பூஜை சாமான் வாங்க போனா. அது ஏன் உனக்கு பொறுக்கல? ஏன் இப்படி அவளை காணாம செஞ்சு என்ன வேதனைப்படுத்துற? உன்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன். மீனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வேண்டாம். ஆனா அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு காட்டணும். என்னை ஏமாத்திடாதம்மா, என்னை ஏமாத்திடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதுல என்னை ஏமாத்திடாத.
என்னம்மா இது? மீனா எங்க இருக்கான்னு காட்ட மாட்டேங்கிறியே. அம்மா, தாயே, நீ எனக்கு மீனா எங்க இருக்கான்னு காட்ட வேண்டாம், பரவாயில்ல. ஆனா அவளை உயிரோட வச்சிருமா, எனக்கு அதுவே போதும். அம்மா, மீனா உயிரோட இருக்கான்னு எனக்கு காமிச்சிட்டு, எனக்கு இதுவே போதும்மா, இதுவே போதும். வணக்கம் தம்பி. வாயா, என்ன ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? எல்லாம் நல்ல செய்தி தான் தம்பி. ஐயா இல்லையா? ஐயா இல்ல. ஏன் விஷயத்தை அவர்கிட்ட தான் சொல்லுவா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இந்த வசுந்தரா விஷயத்தில் கமிஷனர் ஆகட்டும் இல்லை நம்மளாகட்டும், வசுந்தரா செத்திருக்க மாட்டா, உயிரோடு இருப்பாங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா. ஏன் உனக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து வந்து அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. என்னையா உளற? சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்லு.